Disclaimer: Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் பங்குச்சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை கவனமாக படிக்கவும். வணக்கம். இப்போ நமது வரலாறும் வருமானமும் மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கோட்டக் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டு. ஆமாம், இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் கிடைக்கும். அதாவது அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் 80(c)யின் கீழே வரி விலக்கு பெறலாம். இதற்கு 3 வருடம் லாக்இன் பீரியட் உண்டு. அதாவது அந்த 3 வருஷத்துக்கு நீங்க பணம் எடுக்க முடியாது. இந்த ஃபண்டுல நீங்க லம்சமாகவும் முதலீடு செய்யலாம், மாதம் எஸ்ஐபி முறையிலும் முதலீடு செய்யலாம். இதுல முதலீடு செய்யறதுனால உங்கள் வரியை சேமிக்க முடியும், அதே நேரத்தில் நிறைய வருமானம் பெறவும் முடியும். இந்த ஃபண்டை வந்து கோட்டக் ஏஎம்சி நிறுவனம் நவம்பர் 23, 2005 அன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அன்னையிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் வருடத்திற்கு 13.54% வருமானம் கொடுத்திருக்கு. பாருங்க, நீங்க வேற எங்கேயாச்சும் டேக்ஸ் சேவ் பண்ணி இந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிச்சிருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. வெறும் 3 வருஷம் தான் லாக்இன் பீரியட் வேற. ஆனால் கிடைச்சிருக்க வருமானமும் ரொம்ப அதிகமா கிடைச்சிருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா உங்களுக்கு நல்லா அதிக வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபண்ட் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இப்போ இந்த ஃபண்டில் வந்து எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். டைவர்சிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அக்ராஸ் எல்லா செக்டார்லையும், பேங்கிங் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஐடி செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மெட்டல் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சர்வீஸ் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய செக்டார்ல இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் முதலீடு செஞ்சிருப்பாங்க. அதான் டைவர்சிஃபிகேஷன். அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபைனான்ஸ் செக்டார்ல 21.28% முதலீடு செஞ்சிருக்காங்க. அதாவது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிகள்ல இவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆட்டோமொபைல் செக்டார்ல வந்து 13.83% முதலீடு பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா டாடா மோட்டார்ஸ், மாருதி, டிவிஎஸ் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆட்டோ நிறுவனங்கள்ல 13.83% முதலீடு பண்ணியிருக்காங்க. எனர்ஜி செக்டார்ல 10.01% முதலீடு பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ல 6.28% முதலீடு பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி, அதாவது ஐடி, அது சம்பந்தமான துறைகள்ல 4.75% முதலீடு பண்ணியிருக்காங்க. இதே போல எல்லா செக்டார்லயும் முதலீடு பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் குட்ஸ், ஹெல்த் கேர், மெட்டல், மைனிங், சர்வீசஸ் செக்டார், இந்த மாதிரி எல்லா செக்டார்லயும் முதலீடு பண்ணியிருக்காங்க. நல்லா டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அவங்க போர்ட்போலியோவை. இந்த ஃபண்டு கடைசி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் கொடுத்துருக்கு அப்படின்னா 35.35% வருமானம் கொடுத்துருக்கு. கடைசி 3 வருடத்திற்கு 19.57% வருமானம் கொடுத்திருக்கு. கடைசி 5 வருடத்திற்கு 19.31% வருமானம் கொடுத்திருக்கு. இப்போ ஒரு முதலீட்டாளர் கடைசி 5 வருஷத்துக்கு மாதம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி மூலமாக முதலீடு பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாருன்னா இப்ப அவருடைய பணம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னா அவர் இதுவரை முதலீடு செய்த தொகை 6 லட்சம் ரூபாயாக இருக்கும். இப்போ அதோட மதிப்பு வந்து மொத்தமாக 10,48,000 ரூபாயாக இருக்கும். பாருங்க, நீங்க டேக்ஸும் சேவ் பண்ணலாம், அதே நேரத்துல உங்க வருமானத்தை பன்மடங்கு பெருக்கவும் முடியும். இது போன்ற மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பயன்படுத்திக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்க நண்பர்களுக்கும் தெரியாட்டி சொல்லுங்க, டேக்ஸ் சேவ் பண்ணுங்க, நல்லா வெல்த் கிரியேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.